இந்த செவ்வியல் என்கின்ற காலம் கடந்து வரலாற்று நவீன வரலாற்று காலம் உருவாகின்றது. தமிழை பொறுத்தவரையில் அதுவும் வந்திருக்கின்றது. கள்ளக்குடிய சமூகத்தை வைத்து நெடுங்குருதி, காவல் மாடம் என்று சொல்லக்கூடிய அந்த நாவல்களும், அதே போல ஜோடி குரூஸினுடைய கொட்டை என்ற நாவலையும் நான் இதனை குறிப்பிட வேண்டும். இந்த நாவல்கள் அத்தனையும் ஒரு வரலாற்று நவீன வரலாற்றுவாதத்தை முன்வைக்கக்கூடிய நாவல்களாக இன்றைக்கு தமிழில் இருக்கிறது என்று சொல்லி, தமிழ் நாவல் மரபு எத்தனையோ மாற்றங்களை எதிர்கொண்டுள்ளது, விதவிதமான வடிவங்களை எதிர்கொண்டுள்ளது. மாறுதல்களே உயிர்ப்பின் அடையாளம். தமிழ் நாவல் மரபு உயிர் துடிப்புடன் இயங்குவதையே இவ்வடிவ மாறுதல்கள் உணர்த்துகின்றன. நன்றி, வணக்கம். நண்பர் ஸ்ரீகுமார் அவர்களுக்கு நன்றி. அவருக்கு ஒரே ஒரு தகவல், நீங்கள் பொல்லியலுடைய பெயரை குறிப்பிட்டீர்கள், மிக மகிழ்ச்சி. அடுத்து டி செல்வராஜ், கு சின்னப்ப பாரதி, சமுத்திரம், சோலை சுந்தர பெருமாள் போன்றவர்கள் பல பரிசோதனைகளை வடிவத்தில் செய்திருக்கிறார்கள். அதையும் நீங்கள் மனதிலே வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்து இமயம் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ரெடியாக வந்து நிற்கிறார் நேரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக. சமகால நாவல்களில் மொழி சிக்கல் பற்றி பேசுவதற்கு மிக பொருத்தமானவர். அவர் பேசுவார். ஏற்கனவே நான் உங்களிடம் அனுமதி வாங்கி இருக்கிறேன். அந்த அடிப்படையில் அரங்கத்தை பொன்னிலன் அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தலைப்பு சமகால நாவல்களில் மொழி சிக்கல். இதுக்குரிய காலம் 2000 முதல் 2009 வரை. இந்த கட்டுரைக்காக எடுக்கப்பட்ட நாவல்கள் கூலமாதாரி பெருமாள் முருகன் 2000, தகப்பன்கோடி அழகிய பெரியவன் 2001, சிலந்தி எம்ஜி சுரேஷ் 2001, பன்மம் பாமா 2002, காடு ஜெயமோகன் 2003, இரண்டாம் ஜாமங்களின் கதை சல்மா 2004, கூகை சோ தருமன் 2005, காணல் நதி யுவன் சந்திரசேகர் 2006, யாமம் எஸ் ராமகிருஷ்ணன் 2007, மரம் ஜி முருகன் 2008, ராசலீலா சார் நிவேதா 2008, அஞ்சு வண்ணம் தெரு முகமது தோப்பில் முகமது மீரான் 2008, கொர்க்கை ஜோடி குரூஸ் 2009. இந்த 10 நாவல்கள் மட்டுமே இங்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. நாவல் என்ற கலை வடிவம் தமிழுக்கு அறிமுகமாகி ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இந்த ஒரு 100 ஆண்டு காலத்தில் நாவலின் வடிவம், உள்ளடக்கம் மட்டுமல்ல, மொழியும் மாறி மாறி உருமாற்றம் பெற்று வளர்ந்து வந்திருக்கிறது. கதையும் மொழியும் அந்தந்த எழுத்தாளர்களுடைய பின்புலத்தையும் காலத்தையும் காட்டுவதாக இருந்திருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான கதை சொல்லல் முறையும் அதற்கு தேர்ந்தெடுத்த மொழியும் செல்வாக்கு பெற்றதாக இருந்திருக்கிறது. ஒரு காலத்தில் பேச்சு வழக்கில் வட்டார வழக்கில் எழுதுவது மதிப்பிற்குரியதாக இல்லை. பிற்காலத்தில் இப்போக்கு செல்வாக்கு பெற்றதாக இருந்தது. அந்த வகையில் 1980-90களுக்கு பிறகு தமிழில் விவாதிக்கப்பட்ட நவீனத்துவம், பின் நவீனத்துவம், அமைப்பியல் வாதங்கள், கட்டுடைத்தல், இருத்தலியல், சரியலிசம் போன்ற பல கோட்பாடுகள் மரபான கதை சொல்லும் முறையையும் அதற்கான மொழியையும் மாற்றி அமைத்தது. இப்போக்கு தமிழில் தற்போது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது. இப்போக்கை பின்பற்றி எழுதும் நாவலாசிரியர்களின் நாவல்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் மொழி, நாவலில் உருவாக்கி காட்ட நினைத்த சித்திரத்தை வாசகனுக்கு சரியான விதத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில், சமகால வாழ்வின் புதிர்களை, சிக்கல்களை புரிந்து கொள்வதில் மொழி வளர்ச்சிக்கும் நாவல் என்ற கலை வளர்ச்சிக்கும் எந்த அளவுக்கு பயன்படுகிறது என்ற கேள்விகளின் வழியே சமகால நாவல்களின் மொழியை ஆராய வேண்டியுள்ளது. 1960-80 காலம் வரை கூட எழுத்தாளர்களுக்கு மொழி குறித்த கூர்மையான அறிவு இருந்தது. கதை எழுதுவதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. தொடக்க கால நாவலாசிரியர்களுக்கு சமூக சீர்திருத்தம், விதவை திருமணம், நீதி போதனைகளை, அறநெறிகளை போதிப்பது போன்ற நோக்கங்கள் இருந்தன. அதற்கு அடுத்து வந்த எழுத்தாளர்களுக்கு தீண்டாமை, பெண் கொடுமை, சுதந்திர போராட்டம் என்று ஒரு நோக்கம் இருந்தது. 60-70களில் தொழிலாளர்கள் போராட்டம், புரட்சி என்று சமூகம் சார்ந்து, உழைக்கும் வர்க்கம் சார்ந்து நோக்கம் இருந்தது. 80-90களில் பெண்ணியம், 2000 காலத்தில் தலித்தியம், விளிம்பு நிலை மக்களின் வாழ்வை சித்தரித்தல் என்ற நோக்கம் இருந்தது. தற்காலத்தில் நோக்கம் எதுவும் இல்லை. தற்போது தன்முனைப்பு மட்டுமே இருக்கிறது. தமிழ் எழுத்தாளர்களை தவிர
உலகில் வேற எந்த மொழி எழுத்தாளர்களும் தாங்கள் அறிவுஜீவிகளுக்கு மட்டுமே எழுதுவதாக அறிவித்துக் கொள்ளவில்லை. சமகால நாவலாசிரியர்கள் தங்களுடைய முன்னோடிகளாக வர்ணித்திருக்கிற எல்லா எழுத்தாளர்களுமே வார்த்தைகளை குறைத்து எழுதியவர்கள் தான், அலங்காரங்களை தவிர்த்தவர்கள் தான், எளிமையான சொற்களையே தங்களுடைய பெரிய பலமாக கொண்டவர்கள் தான். சமகால நாவல்களின் மொழி எளிதில் அணுக முடியாததாக இருக்கிறது. காரணம், நாவல் மொழி கவிதை மொழியாகவும் இல்லாமல் உரைநடை மொழியாகவும் இல்லாமல் இருக்கிறது. அதோடு எழுத்து மொழியாகவும் இல்லாமல் பேச்சு மொழியாகவும் இல்லாமல் ஒரு நிலையில் இரண்டும் கலந்த கலவையாகவும் மற்றொரு நிலையில் தனித்தனியாகவும் இருக்கிறது. அதீதமாக பூடகத்தன்மை கொண்டதாகவும் கவிதை குணம் கொண்ட வார்த்தை சேர்க்கைகளாகவும் பொருள் எதுவும் தராத சொற்களின் அடுக்குகளாகவுமே இருக்கிறது. வழக்கிலிருந்து மறைந்து போன காலாவதியான பண்டித தமிழ் மற்றும் புலவர் வழக்குகளும் நிறைந்து காணப்படுகின்றன. பேச்சு வழக்கு, வட்டார வழக்கு என்ற பெயரில் வட்டார வழக்காகவும் இல்லாமல் அல்லது இரண்டும் கலந்த கலவையாகவும் அதுவும் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு மொழியில் எழுதுவது என்பது நடைமுறையாக இருக்கிறது. நாவலின் பாத்திரங்களின் வாழ்வியலுக்கு இயல்புகளுக்கு மீறிய அல்லது அவர்களுக்கு தொடர்பில்லாத ஒரு மொழியில் எழுதுவது, பாதிக்கு பாதி ஆங்கிலத்தில் எழுதுவது அல்லது ஆங்கில பதத்தையே அப்படியே தமிழில் எழுதுவது, தெலுங்கு, மலையாளம், உருது தெரிந்திருந்தால் தேவைக்கு அதிகமாக அம்மொழிகளை பயன்படுத்துவது போன்றவை வாசிப்பிற்கு பெரும் இடையூறாக இருக்கிறது. இவ்வகையான போக்கால் மொழியால் நாவலுக்குள் வாசகனால் எளிதில் நுழைய முடியாமல் போய்விடுகிறது. இதனால் நாவலாசிரியரின் நோக்கம் எதுவோ அது நிறைவேறாமல் போய்விடுகிறது. தன் எழுத்து நாவல் பல பேரை சென்று சேர வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு எழுத்தாளனின் நோக்கம். அந்த நோக்கம் கடந்த 10 ஆண்டுகளில் எந்த எழுத்தாளனுடைய நூலிலும் நிறைவேறியதாக கூற முடியாது. பாக்கெட் நாவல்கள் உருவாக்கி காட்டுகிற உலகமும் மொழியும் தரம் இல்லாதது, வியாபார பத்திரிகைகள் வரும் படைப்புகளும் மொழியும் தரம் தாழ்ந்தது, அதற்கு எந்த இலக்கிய தகுதியும் இல்லை என்று கூறுகிற வெகுஜனங்கள் படிக்கிற படைப்புகளையும் மொழியையும் நிராகரிக்க எழுத்தாளருடைய படைப்பும் மொழியும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? காத்திரமான படைப்புகள், தீவிரமான படைப்புகள், மனித வாழ்வை, மனித குலத்தை, மொழியை மேம்படுத்துகிற சர்வதேச தரமுள்ள எழுத்து படைப்புகள் தங்களுடையதே என்று வர்ணித்துக் கொள்களுடைய படைப்பும் மொழியும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தரமிக்க மொழியை, சமூகத்தை மேம்படுத்த எழுதப்படும் இலக்கிய ஆக்கங்களை தேர்ந்த வாசகனால் கூட அணுக முடியாமல் போவதற்கு எது காரணமாக இருக்கிறது? நாவலாசிரியர்கள் சித்தரித்து காட்டுகிற வாழ்க்கைக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பில்லாதது மட்டுமல்ல, அந்நியமாகவும் இருக்கிறது நாவலின் மொழி. எழுத்தின் வழியே எந்த வாழ்க்கையையும் காட்சியையும் உருவாக்கி காட்டாத, வாசக கற்பனைக்கு சிறிதும் இடமளிக்காத, வெறும் சொற்களால் மட்டுமே கட்டமைக்கப்படுகிற நாவல்களில் வரும் வாழ்க்கை முறையும் பாத்திரங்களும் வாசகனுடன் எப்படி உறவு கொள்ளும்? சமகால நாவல் ஆசிரியர்கள் தங்களுடைய நாவல்களின் வழியே, நாவல்களை எழுதிய மொழியின் வழியே கண்டறிந்த உண்மைகள் என்ன? புதிய மொழி, புதிய உள்ளடக்கம், புதிய கதை கூறும் முறை, புது வடிவம், இதுதான் நவீன நாவல் இலக்கியம் என்று பிரகடனத்தோடு எழுதப்பட்ட புனைவுகள் புது மாதிரிகளை எதையும் உருவாக்கி காட்டியதாக எனக்கு தோன்றவில்லை. நவீன மொழி, புதிய மொழி எதுவும் மொழியில் புதிய வெளிச்சம் எதையும் ஏற்படுத்தியதாக கூற முடியாது. புரியாத மொழியில் அலங்காரமான வார்த்தைகளில் எழுதப்படுவதுதான் இலக்கியம். எளிய சொற்களில் எளிய மொழியில் எழுதப்படுவது தரந்தாழ்ந்த இலக்கியம் என்ற கருத்தாக்கம் நவீன சமகால நாவலாசிரியர்களால் நிலைநிறுத்தப்படும்.